வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். மக்களவையில் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா. மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்வார் என தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை கொன்றுவிடும். ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு போராட முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு. மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக இலங்கை அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சு. மீனவர்கள் பிரச்சினையை மனிதாபிமான முறையில் அணுக ஒப்புக்கொள்ளப்பட்டதாக பிரதமர் மோடி தகவல். மீனவர்கள் பிரச்சனையில் நீடித்த நிலையான தீர்வை காணவே விரும்புகிறோம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதி. பிரதமர் மோடியுடனான இலங்கை அதிபர் திசநாயக்க சந்திப்பு ஊக்கமளிக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க பரிசீலிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிகாரத்திற்காகவும் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவும் அரசியல் சாசனத்தை திருத்திக் கொண்டே இருந்தது காங்கிரஸ். நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கான குறைக்கப்பட்ட மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வலியுறுத்தல். தற்போது விற்பனை செய்யப்பட்டு வரும் அனைத்து வகையான ஆவின் பாலின் விற்பனை அளவை குறைக்கவில்லை. பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்குகளை சிபிஐக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை கோரும் தமிழக அரசின் மேல்முறையீடு மனு செவ்வாய்க்கிழமை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கூட்டணி தர்மத்திற்காக முதல்வர் மௌனம் காக்கிறார். உரிமையை திமுக அரசு காவு கொடுக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என இளையராஜா விளக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் மரபுப்படி அர்த்த மண்டபத்தில் அர்ச்சகர் மடாதிபதிகள் தவிர யாருக்கும் அனுமதி இல்லை என்று அறநிலையத்துறை விளக்கம். தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் RN ரவி ஒப்புதல். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் நிறுவப்படுகிறது. சோனியா காந்தி வசம் இருக்கும் நேருவின் கடிதங்களை கேட்ட பிரதமர் அருங்காட்சியகம். அது அரசின் சொத்து என்பதால் அரசின் வசம் ஒப்படைக்க கோரி மத்திய அரசு மீண்டும் கடிதம். சென்னை பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 2 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த விவகாரம்.
பரிசோதனையில் கிருமி பாதிப்பு இல்லை என ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சான்றிதழ். கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தில் உள்ளேயே வைத்து பூட்டிவிட்டு சென்ற கிராம உதவியாளர். நடவடிக்கை எடுக்க கோரி வலுக்கும் கோரிக்கை. NLC அனல்மின் நிலையத்தில் தொழிலாளியின் தலையில் விழுந்த கடப்பாறை. பணியின் போது ஹெல்மெட்டை உடைத்துக் கொண்டு தலையில் குத்தியதால் மருத்துவமனையில் அனுமதி. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அல் உமா இயக்க நிறுவனர் பாட்ஷா உயிரிழப்பு. உடல்நலக்குறைவால் கோவை தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. கர்நாடகாவில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சாம்பியன் பட்டம் வென்றது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளதாக பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.